உங்ககிட்ட iPhone இருக்கு. உங்க ஃப்ரெண்டு கிட்ட Android ஃபோன் இருக்கு. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் ஃபோன் பெஸ்ட் அப்டின்ட்டு. உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, என் ஃபோன்ல வந்து பேட்டரி லைஃப் அதிகமா இருக்கு. சார்ஜ் போட்டா ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியும் அப்டின்ட்டு. நீங்க சொல்றீங்க உங்க ஃபோன்ல எனக்கு கேமரா கிளாரிட்டி நல்லாருக்கு. ப்ரிசிஷன் நல்லாருக்கும் அப்டின்ட்டு. அந்த மாதிரி 2 பேருமே இது பெஸ்ட், அது பெஸ்ட் அப்டின்னு ஃபீச்சர்ஸ கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சி புரோகிராமிங்ல இந்த மாதிரி கம்பேரிசன்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். இப்ப 2 வேரியபிள்ஸ்ல அசைன் ஆயிருக்கிற வேல்யூஸ செக் பண்ணி பார்த்துட்டு, எது கிரேட்டர், எது லெஸ் அந்த மாதிரி கம்பேரிசன்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். இதோட ரிசல்ட் வந்து ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ, சாட்டிஸ்ஃபை ஆகல அப்டின்னா ஃபால்ஸ். மோஸ்ட்டா ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் சார்ட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். பபிள் சார்ட், மெர்ஜ் சார்ட் அதுக்கப்புறம் மெயினா லூப்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த லூப்ல வந்து கண்டிஷன் இருக்கும்ல. என்ட்ரி கண்டிஷன், எக்ஸிட் கண்டிஷன். அதுக்கு வந்து லூப் நம்ம ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வோட்டிங் ஆர் சில வெப்சைட்ல ஆக்சஸ்க்கு யூசரோட ஏஜ் வந்து 18 அண்ட் அபோவ் செக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஏடிஎம் மெஷின்ல வந்து பேலன்ஸ் நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ விட கிரேட்டரா இருக்கா? கம்மியா இருக்கா? அந்த மாதிரி செக் பண்றதுக்கு ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்ல என்னலாம் இருக்குன்னா, ஈக்வாலிட்டி இருக்கு. ஈக்குவல் 2ம் ஈக்குவலான்னு செக் பண்றது. நாட் ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர், அப்புறம் கிரேட்டர் தேன் ஆப்பரேட்டர், லெஸ் தேன் ஆப்பரேட்டர், கிரேட்டர் தேன் அண்ட் ஈக்குவல் டூ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ இதெல்லாம் இருக்கு. ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்ல என்ன ரூல்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தா, இதோட ரிசல்ட் வந்து ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். 1 ஆர் 0. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா, ஆகலையா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் இன்டிஜருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட் டூ ரைட் இருக்கு. லாஸ்ட் வீடியோல பார்த்த அசைன்மென்ட்க்கு ரைட் டூ லெஃப்ட் இருந்தது. ஆனா இது அரித்மெட்டிக் மாதிரி லெஃப்ட் டூ ரைட். அப்புறம் நம்ம எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்றப்போ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்க்கு வந்து லோயர் பிரசிடென்ஸ் தான் இருக்கும். அதாவது நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ்க்கு ஹை பிரசிடென்ஸ். அதுக்கப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன்க்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்க்கு அதை விட கம்மியான பிரசிடென்ஸ் தான். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A = 10, B = 20. இப்போ A கிரேட்டர் தேன் B இந்த கண்டிஷனுக்கு ஓகே 10 கிரேட்டர் தேன் 20யா ஃபால்ஸ். அப்ப அவுட்புட் 0 வரும். 10 லெஸ் தேன் 20யா ட்ரூ. அவுட்புட் இஸ் 1 இந்த லைனுக்கு. A = 10 அப்போ A வந்து 10 இருக்கு. = 10. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் 2ம் ஈக்குவலான்னு செக் பண்ணி பார்த்தா எஸ். ஸோ த அவுட்புட் இங்கே ட்ரூ. அசோசியேட்டிவிட்டி இங்க லெஃப்ட் டூ ரைட் இருக்கு. ஸோ லைனா வந்து 10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு 10 கிரேட்டர் தேன் 5வா இதுதான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் கூட தான் இந்த 3 செக் பண்ணும். அப்போ வந்து 10 கிரேட்டர் தேன் 5 ட்ரூ இருக்கு. ஸோ 1 கிரேட்டர் தேன் 3 1 கிரேட்டர் தேன் 3யா ஃபால்ஸ். ஸோ 0. நம்ம அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ல கேஸ்கேடிங் பண்ணோம்ல. A = B = C = கேஸ்கேடிங் பண்றப்போ, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா, ஓகே அவுட்புட் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனா, இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்றீங்க அப்டின்னா, இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணாதீங்க. சி புரோகிராமிங்ல கம்பைலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்டி போடுங்க. கேஸ்கேடிங் போட்டா 2 ஆப்பரேட்டர்ஸ் சேம் இதா யூஸ் பண்றப்போ, மிடில்ல ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணீங்க அப்டின்னா, ஈஸியா இருக்கும். 10 லெஸ் தேன் 20 அண்ட் 20 லெஸ் தேன் 30 அந்த மாதிரி. டைரக்ட்டா செயினிங் வந்து அலோவ்ட் கிடையாது. பைத்தான்ல அலோவ்ட் இருக்கு. ஆனா சில வந்து அலோவ்ட் கிடையாது. இது ரொம்ப காமனான எக்ஸாம்பிள். ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 18னா எலிஜிபிள் டூ வோட். இல்லன்னா நாட் எலிஜிபிள் டூ வோட். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ ஆப்பரேட்டருக்கு. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோட்? எக்ஸ் ஈக்குவல் டூ 10, ஒய் ஈக்குவல் டூ 20, இசட் ஈக்குவல் டூ 30. எக்ஸ் லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் இசட். இது வந்து சின்டாக்ஸ் ரிலேட்டடா ராங் தான். ஆனா நான் சொன்னேன்ல எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இஃப் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி லூப்ல யூஸ் பண்றப்போ ப்ராப்ளம் வரும். ஸோ 10 லெஸ் தேன் 20 லெஸ் தேன் 30. இது வந்து லெஃப்ட் டூ ரைட் அசோசியேட்டிவிட்டி தான் இருக்கு. ஸோ 10 லெஸ் தேன் 20 இது செக் பண்ணும். எஸ் இட்ஸ் ட்ரூ. 1 லெஸ் தேன் 30யா அதுவும் ட்ரூ. ஸோ 1 ஃபைனல் அவுட்புட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அபவுட் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்? ஸோ அதுதான் கரெக்ட் ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோட்? ஓகே பிராக்கெட் போட்டதுனால இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். 5 கிரேட்டர் தேன் 2 ட்ரூ. பிளஸ் 7 லெஸ் தேன் 10 ட்ரூ. 1 பிளஸ் 1 2. அவுட்புட் 2 தானா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ. பாய். தேங்க்யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.